பொண்டாட்டி வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறீங்க, அப்பனை விட்டு ஓடி போனவன் இவன்ட்ட போய் சொல்லுதா பாரு. உங்களுக்கும் அந்த பொம்பளைக்கும் பதில் சொல்ல எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நான் இங்க வந்தது உங்களோட கீழ்த்தனமான பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு இல்ல, என் தங்கச்சியோட பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். இத பரணி, உள்ளவா, உங்ககிட்ட தனியா பேசணும். அப்படி பரணி கிட்ட தனியா பேசுறதுனா நீங்க தனியா வருது. ஊருக்குள்ளார தெரு தெருவா திரியிற பரதேசிகளை கூட்டிட்டு நீ எதுக்கு இங்க வந்த? மாமா, உங்களுக்கு என்ன அறிவு அவுஞ்சு போச்சா? நான் ஒன்னும் கண்டவ இல்ல, இவரோட வீட்டுக்காரி. முத்துப்பாண்டி, நீ இப்ப எதுக்கு இங்க வந்து சண்டையை வளர்த்துட்டு இருக்க? எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பு போ. பரணி, என்னத்தான் இது? உனக்கு அது கிறுக்கு போய சமூகத்தை பத்தி தெரியாதா? ஒரு வார்த்தை மாமா சொல்றத கேட்க மாட்டியா? விளங்காதவன என்ன பஞ்சாயத்து பேச வந்திருக்கீங்களா? அதுக்கு இந்த வீட்ல எல்லாம் இடம் இல்ல. அதான் பரணிய சொல்லிட்டால, அப்புறம் என்ன? மொத்த கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு கிளம்பு. நீ நின்ன இடத்த நல்ல பனாயில ஊத்தி கழுவி விட சொல்லணும். பேசாதன்னு மரியாதையா சொல்லிட்டு இருக்கேன். அநேகமா அம்மா சொன்னதை நடத்திட்டு தான் நான் கிளம்புவேன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா அடேங்கப்பா, என்ன முடிய பிடிச்சு இழுத்துட்டு போய் தெருவுல நீ மிதிப்பியா? அப்பேற்பட்ட தில்லாலங்கடி வீரனால நீயே எங்க வாழ வாழ தைரியம் இருந்தா எம்மல கை வெயில பாப்போம். இன்னையோட இந்த வீட்டுக்கு நீ ஜென்மத்துக்கு வர முடியாது. என்ன பேசுறான்னு பார்த்தல, கொஞ்சம் பேசாம இரு. பேசுறதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க சொல்லுதியா? இந்த வீட்ல நீ என்ன பேசினாலும் ரெண்டு பேரும் உன்னை உசுப்பேத்தி அதை சண்டையா மாத்துதான் பாப்பாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நீ எதுவுமே பேச முடியாது. நீ மாமா அழைச்சிட்டு போக போறியா இல்லையா இப்போ? பெரிய மாமா கையில தூக்கிக்கிட்டு பொத்துரா போல கூட்டிட்டு போவான். பார்த்து கூட்டிட்டு போ. வேணாம்பா, நீயும் கோவத்தை கிளப்பாத. அரிசி வாழ முடியல, பெருசா கோவத்தை பத்தி நீ பேசுறீங்க. உன் தங்கச்சி புருஷ அந்த வெறுமைய சம்மோ தங்கச்சி கேட்டதெல்லாம் அங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. உன்னோட தங்கச்சி அமெரிக்கா போய் படிக்கணுங்க, அனுப்ப முடியாது கூடாதுங்க. அவன் அதை கேட்க ஒரு நாதியில பெருசா பேச வந்துட்டு நீ வாழ்ந்துட்டா ராஸ்கல். தெரியும் வாழ வாழ போலாம். பேசி பேசுங்க.